இருக்கிற ஒரே ஆயுதம் கல்விதாயா. நான் இப்ப கடைசியா அவரோட ஒரு படம் நடிச்ச மருதம்னு ஒரு படம். அந்த படத்துல கூட இந்த படத்தை பத்தி ரொம்ப பெருமையா நிறைய பேசிட்டு இருந்தாரு. அதுக்கான ஒருத்துள்ள படமானா அதை விட டபுள் மடங்கு ஒருத்துள்ள படம். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த படத்தை பார்த்தாவே இது வந்து ஒரு மாபெரும் ஹிட் ஆகும். இப்போ நம்மளுடைய செயலாளர் திரு பேரரசு அவர்கள் இயக்குனருக்கு நம்ம இயக்குனர் சங்கம் சார்பாக கொண்டாடிப்பட்டோம். கதை நாயகன் விதார்த் அவர்களுக்கு RLD மனோகர் அவர்கள் கொண்டாடிப்பட்டோம். கொஞ்சம் கூட கண்ணை உறுத்தாத அந்த கதை என்ன சொல்லுதோ அதுக்குள்ளே டிராவல் பண்ண அருமையான ஒரு கேமரா ஒர்க்கை கொடுத்த ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக நமது செயலாளர் பேரரசு அவர்கள் மரியாதை செலுத்துவார். வித்தார்த்தினுடைய மகனாக நடித்து நம்ம கண்கள்ல கண்ணீரை வரவழைத்த இந்த வளரும் கலைஞன், இந்த பையனுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு அவர்ஷன் இல்லாத அந்த ஒரு படிக்கிற பையனுடைய தேஜஸோட ஒரு காஸ்டிங் பண்ணியிருக்காரு டைரக்டர். இந்த பையனுக்கு நிச்சயமா ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. எங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு தம்பி. God bless. இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர் அவர்கள் ரொம்ப கொஞ்சம் கூட கண்ணை உறுத்தாத ஒரு நேச்சுரல் எடிட்டிங்க கொடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அவர்களுக்கு நமது செயலாளர் ராம் சுதர். இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்திருக்கீங்களா? உதவியாளர்கள் அனைவரையும் தயவுசெய்து முன்னிட்டு அளிக்கிறேன். நமது நம்பி அவர்கள் அவர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவார். சார், ஒரு படத்துக்கும் நம்ம யூனியன்ல வந்து நம்ம செயலாளர், பொருளாளர், எல்லாரும் தலைவர் எல்லாம் வந்து சில பேருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அது சில பேருக்கு ரொம்ப கிஃப்டா வந்து அமைது. அந்த மாதிரி இன்னைக்கு பொறுப்படுத்திட்டு இருக்க RLD மனோகருக்கும் நம்ம அசோக் அண்ணாமலைக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு அற்புதமான படைப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சது. ரொம்ப அழகா சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தினுடைய வேற தொழில்நுட்ப கலைஞர்கள் யாருங்க இருக்கீங்க வேறையில? நமது பொருளாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தை, செயலாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சமூக அக்கறையோட ஒரு நல்ல திரைப்படம் கொடுத்த சுப்ராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சித்தார்த் வந்து நடிகை அப்படி கூட நண்பர். அவர் திருவண்ணாமலையில் ரோட்டை ஒரு கேரக்டர் பண்ணார். அதுக்கப்புறம் ஹீரோவாகி பெரிய ஆள் ஆகிட்டார். இன்னும் பெரிய ஆள் ஆகணும். அதுக்கான ஒரு படம் தான் அந்த படம். நேரத்தில் சந்தோஷத்தை விட கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறுக்கமாகும். நேரத்தில் ஒரு சந்தோஷம்னா ஒரு நல்ல ஒரு படம், அது சந்தோஷம். அப்புறம் இன்றைக்கி கல்வி வந்து எந்த அளவுக்கு வியாபாரமாக, படிக்கிறதே ஒரு போராட்டம், அது எழுதுகிற எந்த அளவுக்கு ஒரு போராட்டங்கிறத ஒரு உணர்வுபூர்வமாக எல்லாரும் உணர்கிற வகையில் ஒரு நல்ல ஒரு திரைக்கதை அமைச்சிருக்காரு சுப்ராம் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள்.
நம்ம நாட்டுக்கு தேவை இந்த இலவசம் நிறைய இலவசம்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தேவை வந்து கல்வி, அடுத்து மருத்துவம். 2 தான் மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம். அதில் மருத்துவ கல்வி இருக்குல்ல, 2 சேர்ந்துருச்சு. மருத்துவமும் இலவசமாக வரணும், கல்வியும் நமக்கு இலவசம் வரணும். மருத்துவ கல்விங்கிறது 2 சேர்ந்தது. இன்னைக்கு அதுதான் பெரிய பெரிய போராட்டமாக இருக்கு. இன்னைக்கு வியாபாரம், கல்வி வியாபாரம் போச்சு, மருத்துவம் வியாபாரம் போச்சு. எதை நம்ம வந்து மக்களுக்கு ஒரு ஒரு சேவையா அரசாங்கம் எப்படி அது இது 2மே ஒரு பக்கம் அவங்க கொடுக்கணும். அவங்க இது 2மே வியாபாரம் போச்சு. என்னைக்கு மருத்துவ கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் அரசு கல்விக்கு போச்சோ அன்னைக்கே மொத்தம் வியாபாரம் போச்சு. முதல்ல இயக்குனருக்கு பாராட்டுன்னா துணிச்சல். இந்த மாதிரி விஷயத்த ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு எதிராக படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். இவர் மத்திய அரசுக்கும் எதிராக எடுத்திருக்காரு, மாநில அரசுக்கும் எதிராக எடுத்திருக்காரு. அப்போ இது மிகப்பெரிய ஒரு துணிச்சல். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த விஷயம் ஒரு சென்சார் பொறுத்த வரைக்கும் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ சார்பாக இல்லாமல் இந்த படத்தை அவங்க தணிக்கை பண்ணியிருக்காங்க. அதுக்கு சென்சாருக்கு பாராட்டு. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா இந்த படத்தை வெளிவராமல் முடக்கியிருக்கலாம். ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அனுபவப்பட்டிருக்கோம். ஆர்கே செல்வம் சார் இயக்கிய குற்றப்பத்திரிகை அரசியல் உள்ள நுழைஞ்சு ஏறத்தாழ 10 ஆண்டுகள் வரை படத்தை வெளியிடவே இல்லை. அது ஆட்சி மாற்றங்களும் வந்ததுக்கப்புறம் தான் படமே வெளியே வந்துச்சு. அதனால நினைச்சா முடியும். ஆனால் தணிக்கை அதிகாரிகள் அவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு அப்பஸ்தானத்தில் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சிருக்கு. அதனால நீ அரசியல் வற்புறுத்தலோ மத்திய அரசில் அவங்க இருக்காங்க, மாநில அரசு அவங்க இருக்காங்க, எதை பற்றியும் இல்லாமல் மனசாட்சியின்படி இந்த படம் தணிக்கை செய்யப்பட்டிருக்குது. உண்மை சார். அதனால் அவங்களுக்கு முதல்ல பாராட்டு தெரிவிக்கும். அப்புறம் விஷுவல், இந்த மாதிரி படங்களுக்கு அந்த நம்ம கொடுக்குற மேக்கிங் விஷுவல் வந்து ரொம்ப முக்கியம். எந்த சீனுக்கு எந்த அளவுக்கு மேக்கிங் பண்ணுறத கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. ஒரே ஒரு நமக்கு ரெண்டு வருத்தம் என்னன்னா, அந்த நீதிபதி கடைசி வரைக்கும் ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியாக ட்விஸ்ட் அடிச்சார் அவர். ஆமாம், அது டைரக்டர் வேறமாக விஷயம் வச்சுக்காரு. படிக்கல இறங்கி வரும்போது போன அட்டன் போட்டு போன ஒருத்தர் கொடுப்பார். அங்கேயே தெரிஞ்சு போச்சு. நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கேருந்து போன் வந்துருக்குன்னுட்டு. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது நம்ம எதிர்பார்ப்பு தானே. அவரோட படைப்பு வந்து யதார்த்தமாக படைச்சிட்டாரு தவிர, நம்ம ஒரு ஆடியன்ஸை எதிர்பார்க்கும் போது அந்த நீதிபதி ஒரு போல்டா அந்த ஒரு சமூக பிரச்சனைக்காக ஒரு பையனோட படிப்புக்காக போலீஸ் உத்தியோகத்தை தூக்கி போட்டு ஒரு வக்கீலா வந்து ஒரு வாதறாருல, அவர் ரியல் ஹீரோ. அந்த மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் இருந்திருந்தா ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும் சமூகத்துக்கு. அப்பதான் ஒரு விழிப்புணர்வு. அந்த தீர்ப்பு வந்து நம்ம எல்லாரும் மனசாட்சி, ஒரு மனிதனுடைய மனசாட்சியும் சொல்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். அதுதான் நான் ஒரு ரசிகனா பார்க்கும்போது நான் எதிர்பார்த்தது. நீங்க யதார்த்தமா படிச்சிருக்கீங்க, அதான் யதார்த்தம். இப்போ நாங்கள் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கோம்ல. மற்ற டீமுக்கு வாழ்த்துக்கள். எடிட்டராக இருக்கும், கேமரா நல்ல நல்ல ஒளிப்பு. அந்த விதார்த்தம் அந்த இறக்குற இடத்துல விசுவும் சரி, அந்த ஷார்ட்ஸு அந்த சாப்பிட்ற நேரத்தில் ஒவ்வொருத்தர் நினச்சி பார்ப்பாங்களே, மனைவியை, பையன், பொண்ணு, நினச்சி கடைசி கண் மூடும்போதுலாம் நமக்கே ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. டோட்டலாக ஒரு நல்ல படைப்பு சார். சில படைப்புகள் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க ஒரு விஷயம், ஒரு வெற்றி வந்து நம்முடைய படைப்பின் தரத்தை நிர்ணயிக்காது. புரிஞ்சு
தரம் என்பது வெற்றி அல்ல. வெற்றி வசூல் இத்தனை கூட வசூல் ஆச்சுன்னா அது தரம் அல்ல, அது வசூல். வசூல் வேற, தரம் வேற. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையிருங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. டேரக்டரும் சரி, பிடிச்சிடும் சரி, இது தரமான படம். தரம் தான் உண்மையான வெற்றி. வசூல் என்பது தற்காலிக வெற்றி. எம்ஜிஆர் நடித்த வேட்டைக்காரன் ரிலீஸ் அப்போ தான் சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு கர்ணன் படம் சரியா போல. வேட்டைக்காரன் கிடைத்த வசூல் அன்னைக்கு கர்ணனுக்கு கிடைக்கவில்லை. கர்ணன் தோல்வி படம் தான் அன்னைக்கு. ஆனால் காலங்கள் கடந்து இன்னைக்கு கர்ணனையும் வேட்டைக்காரன் போட்டால் நம்ம எதை பார்ப்போம்? எது தரமான படம்? நம்ம தர வெற்றி வந்து ஒரு தரத்தை நிர்ணயிக்காது. இந்த அஞ்சாமை சரியான டைட்டிலுங்க. அஞ்சாமை படத்து டைட்டில். அஞ்சாமை வந்து இயக்குனரோட அந்த அவர் குழந்தைங்களோட டைட்டில். அஞ்சாமைங்கிற அவரு தான் இயக்குனர், ஹீரோயிங்க. அவருக்கு அவரே வச்சு விட்ட டைட்டில் தான் அஞ்சாமை. 2 கமெண்ட்டுக்கு தண்ணி காட்டியிருக்காரு. அதனால நம்ம சுப்ராம், நீங்க வந்து ஒரு முழு நிறைவோட நீங்க போங்க. இந்த படம் வெட்டு வசூல் கணக்கு பார்த்துக்குவோம். இது நல்ல ஒரு தரமான படம். டோட்டலா இந்தியாவுக்கே பொருத்தமான படம் இது. ஒன்று நம்ம வந்து மற்றதெல்லாம் விட்டுலாம். அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் சென்று போடணும். இது எல்லாரும் போராடணும், எல்லாரும் போராடணும். இவர் மட்டும் இல்லை. நாளைக்கு நம்மளோட குழந்தையோ பசங்களையோ எங்கேயோ ஜெய்ப்பூர்லேயோ எங்கேயோ போட்டால் நம்ம போய் பார்த்தாலும் தெரியும் கொடுமை. ஒன்றும் சும்மா டூரிஸ்ட் போயிட்டு வந்தாலே எவ்வளோ அவசரப்படுறோம். அப்போ படிப்புக்கு அந்த அலைச்சல் அது வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளால சொல்லி இல்லை, அவங்க தெரியணும். தமிழ்நாட்டில் ஒன்று இந்த மாநிலத்தில் போறிய அதே மாதிரி அங்கே பாம்பேயா மும்பையில் உள்ளதுக்கு இங்கே தமிழ்நாடு போகக்கூடாது. அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்களுக்கு போறதுக்கு இடமா இல்லை. ஆனால் சூப்பர் போட்டார் ஒன்று. தமிழ்நாடு ஏன் அனுமதிக்குது? ஏன் நீ ஏன் இங்கே சென்று கொடுக்கல? அத்தியாவசியக்கு எந்த அளவுக்கு கேள்வியோ அதே கேள்வி மாநிலத்துக்கு வைக்கிறாரு. இங்க இடமா இல்லை, சென்று இல்லையா? எல்லா கேள்விகளும் ஒரு நியாயமான கேள்விகள். இந்த படம் நியாயத்தை கேட்கிறது, நியாயத்தை பேசுகிறது, நியாயத்தை வலியுறுத்துகிறது. இந்த நியாயத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும், நிர்வாகிகளுக்கும் என்னுடைய கேக்குதா? ஓகே. நமது குடும்ப இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேபோல் இந்த வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும், என்னுடன் பணிபுரிந்த நமது உதவி இயக்குநர்கள் விராட் சார், ரஹ்மான் சார், வாணி போஜன், மற்ற அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல். வணக்கம். 14 வருடம் கழித்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற குருக்கள் தான் நீங்களாம். அடுத்த குரு நீங்களாம். என்னென்னா இன்றைக்கி நல்லா நடிகன்னு பேச போகிறேன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இயக்குனர் இல்லாமல் ஒரு நடிகன் இல்லை. அந்த இயக்குனர்களெல்லாம் ஒரு இடத்துல நீங்களாம் பார்க்குற இடங்கள்ல, நீங்களாம் ஆதரிக்கிற ஒரு இடத்துல, உங்கள் இடத்துக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல படத்தோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு படைப்பு தான். நான் என்னென்னா ரொம்ப ஓப்பனாகவே சொன்னேன், இது நாள் வரை நடித்த நான் படத்திலேயே நான் பெருமைப்படக்கூடிய படம் அஞ்சாமை தான். அதில் எனக்கு எந்தவித எதுவுமே இல்லை. அப்படி ஒரு படைப்பை தான் அவர் கொடுத்துருக்காரு. இவர் ஆக்சுவலாக இவர்கிட்ட இருந்த கதைகள்லாம் ரொம்ப கமர்ஷியலான கதைகள். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்னோட முதல் படைப்பு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கே ஒரு பெரிய நன்றி. ஆனால் இந்த படைப்புக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா இது இருக்கணும். ஏன்னா அப்படி ஆதரவு கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு இயக்குனர் நீங்கள்லாம் முன் வர ஆரம்பிப்பீங்க.
நம்ம ஒரு பெரிய படத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் இந்த படத்துக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அந்த நம்பிக்கை போகாதுன்னு நான் 100% நம்புகிறேன். அது நான் மட்டும் இல்லை, நாங்கள்லாம் சேர்ந்து நம்புகிறோம். ஏன்னா நடிகனா வந்து எப்போதுமே நான் வந்து ஒவ்வொரு படத்தை விட்டு கடந்து போயிடுவேன். நான் வந்து எந்த வெற்றி தோல்வி எனக்கு இது நாள் வரை நல்லா பாதிச்சதே கிடையாது, எந்த வெற்றி தோல்வியும் பாதிச்சது கிடையாது. ஆனால் இப்படி ஒரு படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், அது நடிகராக மட்டும் இல்லை, என்ன இதில் இருக்கட்டும், சினிமாங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களோட கடமையும் நான் நம்புகிறேன் ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. நன்றி. நல்ல சினிமாவில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர்கள் எல்லாம் இருந்தாங்க. என்னென்னா இந்த படத்தை வந்து அதான் ஆக்சுவலி சொன்னோம், நம்ம அரசியல்வாதிகள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு பத்திரிகைகள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்படி ஒரு அழைப்பு தான் ஒரு முக்கியமான ஒருத்தர் சந்திக்கிறதுக்காக அவர் போயிருக்காரு. இவ்வளோ இருந்தாங்க. இந்த டயத்தை விட்டுறக்கூடாது, ஏன்னா அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறதுல நாங்கள் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஒவ்வொரு செகண்டும் இன்னைக்கு வரையும் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தலைவர் அவர்களே மேலே இருக்குது. அதனால அவர் இல்லை, அவர் சார்பாக அவங்கள்ட்ட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 100 நாளில் இந்த சங்கத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து தலைவர்கிட்டையும் செயலாட்டையும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை நேராக போய் உங்கள் நன்றியை தெரிவிச்சுட்டு வாங்கன்னு. உங்களை நேரடியாக வந்து சந்திப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுவார். அஞ்சாமையின் ஹீரோ வந்திருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த படம்னு எல்லாராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த படத்தை நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திற்காக திரையிடுவதற்காக நீங்கள் அனுமதித்ததற்கு நன்றி. தயாரிப்பாளர் வந்திருக்காங்களா? சரி, டைரக்டரு இவங்க 2 பேர் பற்றி செயலாளர் பேசியிருப்பார். மிக அற்புதமான படம்னு எல்லாராலும் விதாத் வந்து தன் குழந்தை படிக்க வைக்கிறக்க தன் வேலையவே விட்டுட்டு வந்து அவர் எப்படி அந்த கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறாரு. இந்த எதிர்காலத்தில் இந்த கல்வித்துறையில் சில மாற்றங்கள் வருவதற்கான ஒரு விதையை போட்ட பல பேர் அரசியல் ரீதியாக பேசினாலும் ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு மக்கள் மனதுக்குள்ள அந்த விஷயத்தை ஏற்றுறதுக்கான முயற்சியை சிறப்பாக செய்த இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், அந்த விஷயத்தை அழகா மக்களிடத்தில் எடுத்து சென்று சேர்த்திருக்கின்ற விதாத் மற்றும் ஹீரோயின் அந்த குழந்தைங்க பசங்க, ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக இந்த ஒட்டுமொத்த குழுவினரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வணக்கம், நான் டைரக்டர் மதிராஜா பேசுகிறேன். அஞ்சாமை மிக அற்புதமான படம். இந்த படத்தை வந்து துணிச்சலை எடுக்கக்கூடிய ஆற்றலை படைத்த இயக்குனர் எஸ்பி சுப்ரமணியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தின் கதை நாயகனாக விதார்த்து, அவருடைய மகனாக ஒரு இளம் பையன் அற்புதமாக பண்ணியிருக்கான். உண்மையிலே இது வந்து நமக்கான படம், மக்களுக்கான படம். இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கணும்னு என்னுடைய மனமார்ந்த ஆசை. இந்த படத்தினுடைய கருத்துக்கள் வருங்காலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உகந்ததான இந்த படத்தை பெற்றோர்களும் சரி தாய்மார்களும் சரி எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய அற்புதமான படைப்பு. ஏன்னா வந்து இது ஒவ்வொருடைய சீன் வந்து ஒவ்வொருடைய தாய் தந்தை தன் பிள்ளைகளை எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும், டாக்டர் ஆக்கணும் அப்படின்ற கனவுகளோட எண்ணற்ற
நல்ல எண்ணங்களோட போய்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ சொத்து பத்துக்கெல்லாம் இழந்து டாக்டர் படிக்க வைக்கணும்னா அவன் மேலே திணிச்சு அவனை பெரிய ஆள் ஆக்கணும்ட்டு கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இது அரசை ஆண்டு கொண்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நல்ல முடிவை இந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற அரசியல்வாதிங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா மாணவர்களுடைய கல்வியை எந்த அளவுக்கு தரத்தை உயர்த்தி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை மிக சிறப்பாக டைரக்டர் சொல்லியிருக்காரு. இது மக்களுக்கான விஷயம், மாணவர் செல்வங்களுக்கான விஷயம். அதனால் இது அக்கறையோட ஆட்சியாளர்கள் இதை கவனித்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒரே கல்வி, ஒரே செயல் திட்டம். மாணவர்கள் நன்றாக படித்தவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி வருவதற்கு அரசாங்கம் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும். மக்கள் ஆதரவு கொடுக்கும். படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அஞ்சான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கும் அதை டைரக்ஷன் பண்ண அந்த டைரக்டருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா, நல்ல ஒரு விஷயத்தை பல உயிர்கள் போன பிறகு இந்த படம் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நீட் தேர்வுன்னு ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா நிறைய குழந்தைகள் இறந்து போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த டைரக்டருக்கு வந்து இந்த படத்தை நல்லா கொண்டு போயிருக்காரு. பார்க்குறவங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு. நிறைய நான் இப்போ பேப்பர் எடுத்தாவே இந்த நீட் தேர்வு, இந்த சூசைடுன்றது படித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்தைங்க வந்து நல்லா படித்து அவங்க ஒரு ஆசை நிறைவேறத்துக்கு பல உசுர்கள் போகுது. அந்த உசுரெல்லாம் வந்து இனிமேல் போகக்கூடாது. இந்த சூசைடு, இந்த தற்கொலைன்ற எண்ணமே குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. எதாக இருந்தாலும் எதிர்த்து போராடணும். அந்த எதிர்த்து போராடினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தற்கொலைன்றது அது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. தயவுசெய்து நீங்கள் வந்து எக்ஸாமில் தோற்றாலோ இல்லை யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ, ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள் சொல்லிவிடுவாங்களோன்றதுக்காக நீங்கள் உசுரை விட்றாதீங்க. உசுறு வந்து விலை போனது இல்லை, விலை போனது இல்லை. உசுறுன்றது விலையற்றது. உங்களுடைய சில முடிவுகள் வந்து நீங்களாக எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து வேணாம், போதும். எதாக இருந்தாலும் எதிர்த்து போராடுங்க. பெற்றவங்க வந்து எப்படியெல்லாம் உங்களை வளர்க்குறாங்க, ஈ கடிக்குமா எறும்பு கடிக்குமான்னு ஒவ்வொரு குழந்தைங்களும் வளர்த்து இன்றைக்கி நீங்களாக முடிவு எடுத்துக்கிறீங்க. சாதாரணமாக ஒரு அம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னால் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டா சூசைடு பண்ணிக்கிறீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. நல்லா படிங்க, நல்லா வாங்க தானே சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் வந்து தப்பான முடிவுக்கு எதுக்கு போகிறீங்க? வேணாம். எதாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட தாழ்வாக பேசி அவங்க மனசு நோகாத அளவுக்கு பார்த்துங்க. உங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அந்த வளர்ப்பு வந்து வீணாக போகுது நீங்கள் சூசைடு அட்டன் பண்ணுறதுனால. அது வேணாம். இனிமேல் வந்து நீங்கள்லாம் வந்து அந்த முடிவை கையை விட்டுட்டு நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கிறத பாருங்கள் தயவுசெய்து. இந்த படம் அஞ்சாமை படம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை பார்க்கணும். பேரண்ட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. அதில் அவங்களுடைய பிள்ளைங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, டாக்டருக்கு உத்தியோகமாக எந்த உத்தியோகமும் நம்மளை வந்து உசுறு வந்து போகக்கூடாது. புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் நல்லா படிங்க. இந்த அஞ்சாமை படத்துக்கு ஆதரவு தாங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்து சொல்லுவாங்க, குறிஞ்சி பூ மாதிரி ஒரு படம் 13 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குறிஞ்சி பூ பூக்குன்னுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு அஞ்சாமை படம் வந்து பூத்துருக்கு. இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தாய் தகப்பனும் போய் பாருங்கள். குழந்தைங்கள கூட்டின்னு போங்க. இனிமேல் வளர்கிற குழந்தைங்களும் படிக்கிற குழந்தைங்களும் கூட்டின்னு போங்க. தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். அவங்களுக்கு வந்து நல்லது சொல்லி வளங்க. இது நீங்கள் வந்து மார்க் இவ்வளோ தான் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க.
எவ்வளோ எடுத்தாலும் சந்தோஷமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ எடுக்கணுன்றது ஒரு திணிக்காதீங்க. குழந்தைங்க வந்து அதுக்காகவே கஷ்டப்பட்டு ரொம்ப படிக்குது, ரொம்ப வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதை வந்து தீர்வு இல்லை. புரியுதுங்களா? ஓகேங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 14 வருடமாச்சு நான் ஹீரோவாகி. 14 வருடம் கழித்து முத இயக்குனர் சங்கத்தில் என்னுடைய படம் திரையிடப்பட்டு இப்போ உள்ள இயக்குனர்களும் வருங்கால இயக்குனர்களும் இந்த படத்தை வெகுவாக பாராட்டி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படைப்பை கொடுத்ததுக்கான இப்படி ஒரு வாழ்த்துக்களை என்னுடைய இயக்குனர் பெற்றிருக்காரு. சுப்ராம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த அஞ்சாமையை பற்றி இந்த படத்தை பற்றி பேசப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தயாரித்த திருச்சித்திரம் அது டாக்டர் திருநாவுக்கரசு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதை வாங்கி ரிலீஸ் பண்ண ட்ரீம் வாரியர் எஸ்ஆர் பிரபு சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த படம் இன்னும் வெகுஜன மக்களுக்கு போய் சேர்ந்து இது ஒரு பெரிய கொண்டாடப்படணும்னு நான் நம்புகிறேன். கொண்டாடப்படுங்கிறது நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தில் இங்கே வந்து இவங்களுக்குள்ளே சேர்ந்து இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அஞ்சாமை திரைப்படம் இன்றைக்கி இயக்குனர் சங்க நமது உறுப்பினர்களுக்காக போடப்பட்டது. ஆல்ரெடி இந்த படத்தை வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்தில் இருக்கவங்கெல்லாம் அவங்களோட விமர்சனம் மூலியமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. பார்த்த மக்களும் அவ்வளோ அருமையாக ரசித்து பார்க்குறாங்க. அவங்களோட எல்லாரும் ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம்னு சொல்கிறாங்க. இப்போ இயக்குனர் சங்கத்தில் போட்டதில் பேரரசு சாரும் மற்ற சங்க உறுப்பினர்களும் உதயகுமார் சாரும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க பேசுனதெல்லாம் அவங்களோட உறுப்பினர் நம்ம சங்க உறுப்பினர்கள் பேசுனதெல்லாம் மிக நெகிழ்ச்சியாக இருக்குது. இதை இன்னும் வெகுஜனங்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ.